அன்பான குழந்தைகளே, குமு கிராண்ட் கிட்ஸ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று விவசாயியும் கிணறும் என்ற கதையை கேட்கப் போகிறோம். ஒரு சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு ஒரு நிலம் இருந்தது. அந்த நிலத்தின் நடுவில் ஒரு பழைய கிணறு இருந்தது. கோடை காலத்தில் அந்த கிணறு வறண்டு அதில் தண்ணீர் இல்லாமல் போனது. ராமு நினைத்தான், இந்த கிணற்றால் இப்போது பயனில்லை. இந்த நிலத்தையும் கிணத்தையும் விட்டுவிடலாம். சில நாட்களில் சுரேஷ் என்ற புத்திசாலி மனிதன் அந்த நிலத்தை வாங்க விரும்பினார். ராமு கூறினான், இந்த நிலம் விற்கப்படுகிறது, கிணறும் இதில் அடங்கும். ஆனால் கிணற்றில் தண்ணீர் இல்லை. சுரேஷ் எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து அந்த நிலத்தை வாங்கினார். சில நாட்கள் கழித்து ராமு ஆச்சரியப்பட்டான். சுரேஷ் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்க தொடங்கினார். ராமு அவனிடம் ஓடி சென்று சொன்னான், நீ என் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கிறாய், அதற்காக நீ எனக்கு கூடுதல் பணம் கொடுக்க வேண்டும். சுரேஷ் அமைதியாக சிரித்து கூறினார், நான் உன்னிடமிருந்து நிலத்தையும் கிணற்றையும் வாங்கிவிட்டேன். நீ தண்ணீர் இதில் சேராது என்று சொல்லவில்லை. அதனால் அந்த தண்ணீர் இப்போது எனக்கே சொந்தம். ராமு குழப்பத்திலும் கோபத்திலும் இருந்தான். அவன் கிராம முதியவரிடம் உதவி கேட்க சென்றான். முதியவர் கவனமாக கேட்டார். பின்னர் கூறினார், ராமு, நீ நிலத்தையும் கிணற்றையும் விட்டுவிட்டாய். இப்போது அதில் உள்ள தண்ணீர் உனக்கு சொத்தாக முடியாது. நீ விற்கும் போது தெளிவாகவும் நேர்மையாகவும் சொல்ல வேண்டும். ராமு தனது தவறை உணர்ந்தான். அவன் புத்திசாலியாக நடக்க முயன்றாலும் முழுமையாக நேர்மையாக இருக்கவில்லை என்று புரிந்து கொண்டான். அவன் சுரேஷிடம் திரும்பிச் சென்று சொன்னான், நான் தவறு செய்தேன். நான் தெளிவாக பேசவில்லை. நீ சொல்வது சரி. சுரேஷ் ராமுவின் நேர்மையை பாராட்டினார். மேலும் அவனுக்கு கிராமத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்க உதவினார். அந்த நாளிலிருந்து ராமு எப்போதும் எந்த ஒப்பந்தத்திலும் தெளிவாகவும் நேர்மையாகவும் பேச ஆரம்பித்தான். வியாபாரத்தில் நேர்மையும் தெளிவும் அவசியம். இல்லையெனில் நம்பிக்கையையும் மரியாதையையும் இழக்க நேரிடும்.